தமிழ்நாடு மருத்துவ வணிக சங்கத்தினுடைய கரூர் மாவட்ட மருத்துவ வணிக சங்கத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக கரூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே மிக முக்கியமான சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதிலே அகில இந்திய மருத்துவ வணிக சங்கம் எடுத்துள்ள முடிவின்படி வருகின்ற 28ஆம் தேதி அன்று மிகப்பெரிய அகில இந்திய அளவிலே ஒரு கடையடைப்பு போராட்டத்தை மத்திய அரசினுடைய கொள்கைகளை எதிர்த்து நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டமானது மத்திய அரசு ஆன்லைன் மருந்து வணிக அனுமதியை கொண்டுவர உத்தேசித்துள்ளது. இதை கண்டித்து ஏற்கனவே 2 முறை அகில இந்திய அளவிலே மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். தொடர்ந்து செவிசாய்க்காத மத்திய அரசினை கண்டித்து நாங்கள் இந்த போராட்டத்தினை வருகின்ற 28ஆம் தேதி அன்று அகில இந்திய அளவிலையும் தமிழக அளவிலையும் இங்கே கரூர் மாவட்டத்திலையும் மிகப்பெரிய அளவிலே நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அது மட்டுமன்றி மத்திய அரசு எங்களுக்கு ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை தொடர்ந்து களைய முற்படவில்லை என்பது மிக வருத்தத்துக்குரிய விஷயமாகும். அந்த இடர்பாடுகளையும் விரைவில் களைய வேண்டும் என்ற கோரிக்கையும் இதன் மூலமாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அது மட்டுமன்றி 100% பில் போட்டு விற்பனை செய்யக்கூடிய மருந்து பொருட்களுக்கு ஈவே பில் என்ற ஒரு முறையினை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும். எனவே ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அந்த ஈவே பில் என்ற பதிவேற்ற முறைக்கு மருந்துகளுக்கு விலக்களிக்க வேண்டும். ஏனென்றால் மருந்துகள் மக்களுடைய உயிர் காக்க சம்பந்தப்பட்டது. எமர்ஜென்சிக்காக மருந்துகள் கொண்டு செய்யும் பொழுது அதிகாரிகள் அதை ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது நேர காலம் கருதியும் மக்களுடைய உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்ற ஒரு காரணத்திற்காக நாங்கள் அதற்கு ஈவே பில்லிருந்து விலக்குகள் கேட்டிருக்கின்றோம். தொடர்ந்து மத்திய அரசாங்கம் எங்களுடைய குரல்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் வருகின்ற 28ஆம் தேதி போராட்டத்திற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வினை எட்டவில்லை என்றால் கிட்டத்தட்ட அடுத்த டிசம்பர் மாதம் அன்று 3 நாட்கள் நாங்கள் கடையடைப்பு போராட்டத்திலே ஈடுபட உள்ளோம் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். கே செல்வன், பொருளாளர் அகில இந்திய மருந்து வணிக சங்கம், செயலாளர் தமிழ்நாடு மருந்து வணிக சங்கம். 28ஆம் தேதி போராட்டம் நடத்துவீங்களா? ஆன்லைன் மருந்து வணிகம் வந்தால் வணிகர்களுக்கு பாதிப்பு என்பதை விட பொதுமக்களுக்கு நிச்சயமாக மிக அதிகமான பாதிப்புகள் இருக்கும். இதிலே இளம் பெண்கள், இளைஞர்கள் தவறான மருந்துகளை ஆன்லைன் மூலமாக அதிகமாக வாங்கி தவறான செயல்களுக்கு உட்படுவது, உயிரிழப்புகள் நேரிடுவது, அவருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது போன்ற ஒரு விபரீதமான ஒரு சூழல் உருவாகும். ஆரோக்கியமற்ற இளைய தலைமுறை எதிர்காலத்தில் உருவாகும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நமது சமுதாயத்திற்கு அச்சுறுத்தல் என்பது ஒரு புறம். அது மட்டுமின்றி ஆன்லைனிலே மருந்துகள் வாங்கும் பொழுது நோயாளிகள், வயதானவர்கள் வாங்கும் பொழுது ஒரு மருந்து பொருட்கள் தவறாக மருந்துகள் அந்த மருந்திலே வந்துவிட்டால் அவர்கள் அந்த மருந்து அடுத்த ஒரு 5 நாட்களுக்கு 10 நாட்களுக்கு சாப்பிடுவது என்பது இயலாத காரியமாக ஆகக்கூடிய ஒரு சூழலே அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது. இதிலே எக்ஸ்பைரியான மருந்துகள் தவறுதலாக அனுப்பப்படக்கூடிய வாய்ப்புகள் இதில் அதிகபட்சமாக இருக்கின்றன. அது மட்டுமன்றாமல் ஆன்லைன் மூலமாக போலி மருந்துகள் அனுப்பப்பட்டால் நிச்சயமாக மருந்து கட்டுப்பாட்டுத் துறையினாலோ அல்லது காவல்துறையினாலோ அதை கண்டுபிடிக்க முடியாத இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் பொதுமக்களுக்கு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சூழல் என்பது ஒரு காரணம். அது மட்டுமின்றி இங்கே அகில இந்திய அளவிலே நமது மருந்து வணிகர்கள் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் மருந்து வணிகர்கள் ஒவ்வொரு குக்கிராமங்களிலும் இருந்து நாங்கள் இங்கே மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வணிகம் பாதிக்கப்படும் என்பதும் 2 காரணங்களுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். போராட்டம் அடுத்த மாதம் 28ஆம் தேதி வருகின்ற 28/9/2018 அன்று போராட்டம் நடைபெறும். போராட்டம் அதெல்லாம் 24 மணி நேர போராட்டம். டிசம்பரில் 3 நாள் அதாவது இந்த போராட்டத்திலே எங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலனை செய்து சரியான முடிவுகள் எட்டப்படவிட்டால் டிசம்பர் மாதம் தொடர்ந்து 3 நாட்கள் அகில இந்திய அளவிலே கடையடைப்பு நடத்துவது என்ற ஒரு முடிவினை நாங்கள் எடுத்து அறிவிக்கிறோம். 28 அகில இந்திய அளவிலே மாநிலம் முழுவதும் அகில இந்திய அளவிலும் போராட்டம் நடைபெறுகின்றது. மாநிலத்திலும் தமிழ்நாடும் அந்த போராட்டத்திலே முழுமையாக கலந்து கொள்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்த்து நாளைய தினம் எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்திருக்கின்ற அகில இந்திய அளவிலே போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொள்ள இயலவில்லை, நாங்கள் கலந்து கொள்ள போவதில்லை. ஆனால் இந்த பெட்ரோல் டீசல் விலையேற்றம் எங்களுக்கும் பாதிப்பாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஒரு கோரிக்கையையும் வருகின்ற 28ஆம் தேதி என்று நாங்கள் எங்கள் போராட்டத்திலே வலியுறுத்த இருக்கின்றோம். ஏன்னா பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறும் பொழுது எங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் அதிகரிக்கும் பொழுது மருந்துகள் விலை எம்ஆர்பி இருக்கிறதால் அதிகரிக்காது. ஆனால் எங்களுடைய செலவினங்கள், எங்களுடைய பாரங்கள் அதிகமாகனால நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கின்றோம்.
பெட்ரோல் விலையேற்றம் தினம் தினம் மத்திய அரசால் ஏற்றப்படுவது ஏற்கத்தக்கதல்ல என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அவசர தேவையில் மருந்துகள் தனியார் மருத்துவமனையில் உள்ளே இருக்கக்கூடிய மருந்தகங்கள் அன்றைய தினம் இயங்கும். அந்த மருந்தகங்களை அவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைய தினத்திலிருந்து பொதுமக்களுக்கு வந்து முன்கூட்டியே அறிவிப்புகளை செய்து முன்கூட்டியே மருந்துகள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் வேண்டுகோளை விடுக்கின்றோம். அன்றைய தினம் எமர்ஜென்சி மருந்துகள் தேவைப்பட்டால் நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நாங்கள் எமர்ஜென்சி எண்கள் வந்து நாங்கள் கொடுப்போம். அந்த எமர்ஜென்சி எண்களிலே அவர்கள் தொடர்பு கொண்டால் உடனடியாக எங்கே மருந்து என்ன வகையான மருந்து தேவையோ அது கிடைக்க நாங்கள் உடனடியாக ஆவணம் செய்ய இருக்கின்றோம். பொதுமக்களுடைய உயிருக்கோ அவருடைய உடனடி மருந்து தேவைக்கோ எமர்ஜென்சி தேவைகளுக்கு நிச்சயமாக நாங்கள் வந்து மருந்துகள் வந்து கொடுக்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வோம். மீனாட்சி அவர்கள் சூப்பர் மெடிக்கல் மாநில உறுப்பியான திரு சந்திரசேகர் அவர்களின் தந்தையார் தங்கவேலு, கரூர் அம்மன் மெடிக்கல் திரு ராஜேந்திர அவர்களின் தாயார் திரு நல்லவாள் அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நமது 2 நிமிடம். கரூர் மாவட்ட மருந்து வணிகர் சங்கத்தின் தலைமை பொறுப்பிற்கு எம்மை இங்கே அமர்த்துவதற்காக வருகை தந்து சிறப்பு செய்தவர். வணிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு பொருளாளர் என்ற வெற்றிக்கனியை பெற்று தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வைர வரிகளுக்கேற்ப தமிழகத்தை தலைமுறை செய்ததோடு மட்டுமல்லாமல் தலைநகர் வரை கொண்டு சேர்ந்த பெருமை அத்தகைய சிறப்புக்குரியவர். தி வொர்க்கஹாலிக் பர்சன், மருந்து வணிகர் சங்க தேசிய பொருளாளர், நேஷனல் ட்ரெஷரர், தங்க திருமகன் எங்கள் செல்வ மகன் திரு கே செல்வன் அவர்களை உங்களது பலத்த கரகோஷத்துடன் நினைச்சாருன்னா ஈவன் ஆஃப் லெட்டர் அண்ட் பென் they can get an appointment from prime minister. சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு என்னவோ செல்வம் சார் வந்து உட்கார்ந்து சிம்பிளா தெரியுது. அடிக்கடி அவர் முதல்ல 5% எதெல்லாம் இருந்ததோ பேங்க் ரேட்டிங் இருந்த பொழுது 5% இருந்த அனைத்து பொருட்களுக்குமே வந்து 252 காம்பினேஷனுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் மீண்டும் 100 காம்பினேஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு 350 காம்பினேஷன் ஆயிடுச்சுன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம பில்லை வந்து ஆல்மோஸ்ட் அவங்களால செக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா நம்ம ஒரு பில்லை போட்டு 50,000 ஜெயின் ஸ்டோர்ஸ் மற்றும் நமக்குள்ளேயே போட்டியாளர்கள் வந்து நமக்குள்ள போட்டி போட்டு வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய வணிகம். அதாவது நாம் தெரிந்திருக்கக்கூடிய வணிகம் கிட்டத்தட்ட நமது சுதந்திரம் பெற்ற நாட்களிலிருந்து தொடர்ந்து சீராக ஒரே மாதிரியான வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய கீழே போகாத தொழில். அதாவது 1947 அப்போ வந்து 2500 கோடி ரூபாய் வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. பட் கரெக்டான டேட்டாஸ் கிடையாது. அன்றைய தினம் நீங்க 2000 கோடி ரூபாய் வணிகம் அப்படிங்கிறது ஒரு கெஸ்டிங்கா வச்சுட்டீங்கன்னா இன்றைய தினம் கிட்டத்தட்ட 1,17,000 கோடி ரூபாயை நோக்கி இந்த வருடம் வந்து நமது உள்நாட்டு வணிகம் மருந்து வணிகம் வந்து போய் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வருடம் குறைந்தது 5% வந்து அதிகரிக்கிறது. இப்ப நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு வருடம் கூட டீக்ரோத் ஆகாத ஒரு நல்ல தொழிலை வந்து தேர்ந்தெடுத்து நாம வந்து வணிகம் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ரொம்ப எந்த ஒரு ட்ரேட் நீங்க கல்லூரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கல, திடீர்னு 4-5 வருஷம் வந்து டாப்ல போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு 2 வருஷம் வந்து எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து அப்படியே நிற்கும், பேமெண்ட் ப்ராப்ளம் ஆகும், அல்லது நூலுடைய விலை கடாபுடான் ஏறி இருக்கும், அல்லது நூலுடைய விலை மிக குறைவாக வீழ்ச்சி அடைந்திருக்கிற இந்த வணிக போட்டியை மட்டும் நம்ம தவிர்த்துட்டோம்னா, டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு நிலையை மட்டும் நம்ம தவிர்த்தோம்னா நிச்சயமாக இந்த வணிகத்தை மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு வணிகம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல ஒரு வணிகத்திலே நம்ம இருக்கின்றோம். இந்த வணிகத்தை வந்து நாம வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்குத்தான் இருக்கின்றது. நம்ம எனக்கு முன்னால் பேசிய அமைப்பாளர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எந்த ஒரு ஹோல்சேலர் டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வணிகருக்கு சப்ளை செய்கிறார்களோ அந்த ஒரு ஹோல்சேலர் வந்து நாம வாங்குவதற்கு நம்ம யோசிக்கணும். இவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதற்கு பிற்பாடு இதற்காக பொங்குமண்டலத்திலே நாங்கள் பல பிரச்சனைகளை வந்து கையில் எடுத்து பல முறை மீட்டிங் நடத்தி இதற்காக நேற்றைய தினம் கூட நமது பிடிஏ அமைப்பினர் அவர்களிடமும் நாமும் அமர்ந்து சென்னையிலே கிட்டத்தட்ட ஒரு 7 தயாரிப்பாளர்களை
நோவாடிஸ், ரைடர்ஸ், சிப்லா, மைக்ரோ, ரெட்டிஸ், குரூப்பிங் போன்ற கம்பெனிகள் அனைத்து வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். அதாவது நமது வணிகம் முறைப்படுத்துவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் ஒத்துழைப்புகள் அளிப்போம் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து நமது மாநில அமைப்பு செயலாளர் திரு NRP